வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் டிப்ஸ். கொட்டாவி விடுறதால யாராச்சும் பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம், கிளாஸ் எடுத்துகிட்ருப்பாங்க டீச்சரு, இல்லை ப்ரேயரில் நின்றுட்டுருப்போம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளால் அடக்க முடியாத அளவுக்கு கொட்டாவி வரும். ஆனால் மற்றவங்க எல்லாரும் நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன இவங்க நேரங்காலமே தெரியல, இந்த நேரத்தில் கூடமா தூக்கம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நமக்கு நிஜமாவே தூக்கம் வராது. பட் ஆனால் நமக்கு அந்த கொட்டாவியை அடக்க முடியாது. அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதுக்கு சில டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். முதலாவது, நீங்கள் எப்பயுமே கொட்டாவி வருது அப்படின்னா அவங்க டீப் ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணணும். டீப் ப்ரீத் எக்ஸசைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, மூச்சை நல்லா இழுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மூச்சை விடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் நல்லாவே ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. தென் என்ன அப்படின்னா, வாட்டர் நிறைய குடிக்கணும். எல்லாருமே சொல்கிற விஷயந்தான், தண்ணி நிறைய குடிங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது யாரும் நம்ம கேட்குறது கிடையாது, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. ஸோ அங்கங்கே அலைஞ்சிட்ருக்க நமக்கு தண்ணிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்பப்பெல்லாம் நமக்கு தாகம் எடுக்குதோ அப்பப்பெல்லாம் குடிச்சிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 8 to 12 glasses வாட்டர் குடிக்கணுங்க. ஸோ அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகலாம். அடுத்தது, நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா? நிறைய பேர் இப்போது மொபைல்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்ட்டு தூங்குறதே கிடையாது. நைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 hours 5 hours இப்படி தான் தூங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் நைட் எப்பயுமே ஒரு மோர் தென் 7 hours 8 hours கண்டிப்பாக தூங்கியே ஆகணுங்க. நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அண்ட் எப்பயுமே நீங்கள் காலேஜாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, லன்ச் முடிஞ்சிட்டு எப்படியும் ஒரு 1 hour லன்ச் பிரேக் விடுவாங்க. ஸோ 1/2 hour நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரே ஒரு 10 to 15 minutes ஒரு நேப் எடுத்துக்கோங்க. நேப்னால் ஒன்றும் இல்லைங்க, சும்மா கண்ணை மூடிட்டு பெஞ்சில் படுக்கிறதோ இல்லை சீட்டில் படுக்கிறதோ, நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நேப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே நிறைய உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குங்க. அதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கொட்டாவி பிரச்சனை வராது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் ஏதாவது நினச்சிட்டு வேலை, வீடு, ஆஃபீஸு, ப்ராஜெக்டு அது இதுன்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஆகிடும். ஸோ இது கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காசஸாக இருக்குங்க. அடுத்தது, நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். யோகா, ஸ்விம்மிங், இல்லை புக்ஸ் படிக்கிறது, இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ஆல்டர்னேட்டாக எடுத்து பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொட்டாவி பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.